welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம little millet upma எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப filling, delicious and healthy ஆன ஒரு breakfast recipe. ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். உங்களோட weight lossக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிஞ்சதும் ஒரு 4 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணது, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஷாலட்ஸ்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு லிட்டில் மில்லட் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கலந்து விட்டுருங்க. லிட்டில் மில்லட்டில் வந்து மெக்னீஷியம் இருக்குது. இதனால் உங்களோட ஹார்ட் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து லோ ஆகும். இதில் நிறைய ஃபாஸ்பரஸ் இருக்குது. அதனால் ஃபேட் மெட்டபாலிசத்துக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட பாடி டிஷ்யூவை ரிப்பேர் பண்ணுது, அப்புறமா எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணுது. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ தண்ணி நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்கள். அப்பப்போ திறந்து கலந்து விட்டுட்டு அகெயின் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட லிட்டில் மில்லட் உப்மா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்தாச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியான லிட்டில் மில்லட் உப்மா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சூடாக கொஞ்சமாக சட்னி சாம்பார் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த லிட்டில் மில்லட் உப்மா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.